தினம் ஒரு தியானம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 8. எபேசு சபைக்கு பவுலின் ஆலோசனை. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தை உண்டாக்கி அது நல்லது என்று கண்ட தேவன் தம்முடைய பிள்ளைகளும் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் ஆண்டவர் இயேசு. இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. உலகத்திற்கு ஒளியாயிருக்கிற எங்கள் உன்னதரே, ஒளியின் பிள்ளைகளாய் நடக்க எங்களுக்கு கிருபை தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படி வேண்டுகிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென்.